ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி. நார்மலாக வந்து சம்பா ரவை கோதுமை ரவைன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம வந்து உப்புமா தான் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பணியாரம் பண்ணலாம், குழி பணியாரம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப்பு வந்து சம்பா ரவை வந்து 2 டைம் கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். இப்போ வந்து சம்பா ரவை சேர்த்துக்கிறேன், கோதுமை ரவை. அது கூட வந்து அரை கப்பு வந்து கடலை மாவு, 1/4 கப்பு வந்து அரிசி மாவு, அரை கப்பு தயிர், தேவையான உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எந்த கப்பில் நம்ம சம்பா ரவை எடுத்துக்கிறோமோ 1 கப்பு, அதே கப்பில் நான் சொன்ன அரிசி மாவு, கடலை மாவு, தயிர் எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும் நமக்கு பேட்டரு. ஸோ நம்ம இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறோம். இது கூட வந்து நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். துருவின கேரட் வந்து ஒரு 1/2 சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கணும். பேட்டர் கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து விட்டுறணும் ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா குழிப்பணியாரம் சுட்டு எடுக்கலாம் பணியாரக்கல்லில். இந்த மாதிரி நீங்கள் வந்து இது கூட தேவையான இஞ்சி போட்டுக்கலாம். அதெல்லாம் இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் வேணால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல குழிப்பணியாரம் பேன் வந்து நல்லா சூடானோன்னே எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் எண்ணெய் விடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா அந்த குழியிலையும் எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் சூடானோன்னே மீடியமில் ஸ்டவ் வச்சுட்டு எல்லாத்துலேயுமே நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஊற்றிடணும். ஊற்றி ஒரு 2 நிமிஷம் விட்டு கொஞ்சம் அந்த பேட்டர் வந்து நம்ம ஊற்றிருக்கோம்ல, அந்த பணியாரம் வந்து கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரியும். அப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுடணும். ஸ்பூனை வச்சுட்டு திருப்பி போட்டுட்டா அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்நாக் இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் ஈவினிங் ஸ்நாக்காக. ரொம்ப ரொம்ப ஹெல்தி கூட இந்த கோதுமை ரவா, சம்பா ரவா. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ வந்து நம்ம மெதுவாக வந்து திருப்ப ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நான் திருப்பி விட்டு 2 நிமிஷம் கழிச்சோடனே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எல்லாத்தையுமே நம்ம வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட வந்து நான் வந்து அப்படியே கூட இந்த குழிப்பணியாரம் சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி அரைச்சி சர்வ் பண்ணலாம். ஸோ ஒரு ஈஸி ஸ்நாக்கு, ஒரு சிம்பிள் டின்னர் அண்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.